எல்லாருக்கும் வணக்கங்க. புதுசாக வாங்கிட்டு வந்த மண் பாத்திரம் சமையலுக்கு எப்படி பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நான் கருப்பு கலர் மண் சட்டி 2 வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இது வாங்கி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிதுங்க. கொஞ்சம் பெருசாக ஒன்று, அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா கருப்பு கலர் மண் சட்டி. இதில் இதுக்கும் அந்த நார்மல் மண் சட்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை 2 டைம் சுடுவாங்க. அதனால தான் இந்த கருப்பு கலர் அப்படிங்கிறது வந்துடுது. இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் லைஃப் நல்லாவே இருக்குங்க. இது முதல்ல நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். சோப்பு அதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. நார்மலாக அதில் இருக்கிற டஸ்ட்டு மண்ணை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி களைஞ்ச தண்ணி அதில் நிறைய ஊற்றி 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் அடைபட்டுரும். 3 மணி நேரம் கழித்து அடுப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சு, கண்டிப்பாக எடுத்தோடனே அடுப்பில் வேகமாக வைக்கக்கூடாது. வேகமாக வச்சோம் அப்படின்னா அதிக சூடுபட்டதுன்னையும் மண் சட்டி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா இந்த தண்ணி நல்லா கொதித்து வர மாதிரி ஒரு மணி நேரம் ஆகுங்க. மெதுவாக வச்சு விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டு, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலான இந்த இரும்பு ஸ்க்ரப்பர்லாம் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. தேங்காய் நார் இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எப்போவுமே மண் சட்டி சமைக்கும் போதும் சரி, சூடாக இருக்கும்போது அதை வாஷ் பண்ணவே கூடாது. நல்லா ஆற விட்டு தான் மண் சட்டி கழுவணுங்க. சூடாக இருக்கும்போது தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வெடிச்சிரும். இது பார்த்திங்கன்னா நல்லா நாரை போட்டு தேய்ச்சிக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக அரிசி மாவு போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண் வாசம் எல்லாமே விட்டுருங்க. இப்போது இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை மறுபடியும் அடுப்பில் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு லைட்டாக அந்த ஈரம் போக சூடானாவே போதும். ரொம்ப சூடாகக்கூடாது. கையில் தூக்கிற சூடு அது மாதிரி ரொம்ப சூடாகக்கூடாது. இந்த மாதிரி ஈரம் மட்டும் போகிற மாதிரி சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து லைட்டாக எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக இதுக்குள்ளே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க. 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் நம்ம தொடவின எண்ணெய் எல்லாமே உறிஞ்சிருங்க. எல்லாத்தையுமே பாத்திரம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம சமைக்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் எப்போவுமே இதுக்கு இரும்பு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாமல் சூடாக இருக்கும்போது கழுவாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு மண் பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாங்க. மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.